மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து திங்கட்கிழமை நவராத்திரி பூஜை சிறப்பாக நடந்துட்டுருக்குது. நான் பாப்பா வீட்டில் தான் இருக்கேன். என்னால் வீடியோ எடுக்க முடியும், ஆனால் பூஜையை எடுத்து போட்டேன். பாப்பா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. 7/10/2024 அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைக்கி வந்து சதுர்தசி திதி. காலை 7:22 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், கரூர் தான்தோன்றி கல்யாண வெங்கடேஷ பெருமாள் வெள்ளி கருட வாகனத்தில் பவனி, மதுரை ஸ்ரீ நவநீத சுவாமி வெள்ளி தோழிக்கினியானில் பவனி, சிறிய நகர். சூரிய உதயம் வந்து 6:02, கன்னிகா நாளிகை 1:46. திதி வந்து இன்னைக்கு பஞ்சமி திதி. காலையில் சதுர்தசி திதி, அதற்கு பிறகு பஞ்சமி திதி. பஞ்சமி திதினாவே நமக்கு வந்து வாராகி தாயாரனோட இது சப்த கன்னிமார்களில் 5வது தாயாராக இருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. இன்றைக்கி பரிகாரம் வந்து தயிர். ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அலட்சியம் உலகில் அடக்க முடியாத அசுரன். அலட்சியம் உலகின் அடக்க முடியாத அசுரன். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் ஒன்றும் இல்லை, கன்னியில் சூரியன் கேது, துலாத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திராசிரமம் ரேவதிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் வந்து அழகான மாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. 3வது சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் வந்து 4 சனிக்கிழமை தான். அடுத்த ஒருத்தர் 3 சனிக்கிழமை கும்பிடுவாங்க, ஒருத்தர் 4வது சனிக்கிழமை கும்பிடுவாங்க. இப்போ 3வது சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு. நவராத்திரி பூஜை அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. மாகாளய அமாவாசை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு வந்து சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி. அதற்கு பிறகு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 9ஆம் தேதி. நாளைக்கு வந்து சஷ்டி திதி, இன்றைக்கு வந்து பஞ்சமி திதி. நாளைக்கு வந்து காலைல 8 வரைக்குமே பஞ்சமி திதி, அதற்கு பிறகு சஷ்டி திதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை 7ஆம் நாள் 21. இன்னைக்கு வந்து சுப நாள். உபாங்க லலிதா விரதம், வான்மீகி சித்தர் ஜெயந்தி. நாளைக்கு வந்து ஸ்ரீ ஆதிவன் சடகோபர் வாக்கியப்படி சஷ்டி விரதம், சரஸ்வதி ஸ்தாபனம், சரஸ்வதி இது சப்தமி. அதற்கு பிறகு பத்ரகாளி அவதாரம் வந்து வியாழக்கிழமை, அதாவது 24ஆம் தேதி. அதற்கு பிறகு 25 வெள்ளிக்கிழமை வந்து மகாஷ்டமி, துர்காஷ்டமி, ஸ்வயம் புவ மன்வாதி, மகாநவமி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அதாவது வெள்ளிக்கிழமை. அதற்கு பிறகு சனிக்கிழமை வந்து தனிய நாள், விஜயதசமி, திருக்கணித வைஷ்ணவ சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி விதர்ஜனம், சிரவண விரதம், வேதாந்த தேசிகர், திருவேங்கடமுடையான். அதனால் இவ்வளவு நம்ம வந்து இப்போ அழகான ஒரு இதில் நம்ம இருக்கோம். நவராத்திரி பூஜையை நம்ம வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு ஏதாவது ஒரு அம்பாளனோட
திங்கட்கிழமைனாவே சந்திரனுக்கு உரிய நாள். இன்னைக்கு சரஸ்வதி துதி படிக்கலாமா? வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வினை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பாள், உள்ளம்தாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்றொளிர்வாள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து பொருளாவாள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இன்னைக்கு சந்திரனுக்குரிய ஒரு இதை பார்க்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய் திமிகி தன்னு சோம பிரஜோதயாத். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். இப்போ நவராத்திரி பூஜையில் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னால் சரியாக வீடியோ எடுத்து போட முடியல. பூஜையை தான் எடுத்து என்னால் போட முடிஞ்சது. அதனால் மகிஷாசுர மர்தினியாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரியல. நம்ம அம்பாளனோட ஏதாவது ஒரு இதை ஓம் அம்மன் துதி. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோய மென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. அபிராமி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசுமம் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிபிடி உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தவறாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம. அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அபிராமி அந்தாதி. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடியிலேருந்து வீடியோ எடுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு மாதிரி டிம்மாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடியிலேருந்து எடுக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ. அம்மனுக்கு சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்மனுக்கு 9 ராத்திரி. இந்த நவராத்திரி பூஜையை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடராஜர் சிவகாமி தாயார்
ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக என்று நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கம் சார்பாக அனைவருக்கும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்